இதுல வந்து 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்தா வந்து மேசராசிக்காரர்கள் நெறைய பேர் வந்து திருமணம் ஆகாமல் இருக்காங்க. ஆண்களும் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. சோ அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் சூப்பரா இருக்க போகுது. அதுல அதாவது 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல குரு வராரு. ஓகே. ரொம்ப நெறைய பேருக்கு வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ம். சுகம்னா என்னங்க? சந்தோஷம்லாம் கிடைக்க போறதுன்ற மாரி தான். ஸோ இவங்களுடைய 2ஆம் இடம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷப வீடு. குடும்பம் அமையக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படின்னு இருக்குல்ல. 3ஆம் இடத்த சனி வேற பார்க்குறாரு இல்லையா? கொஞ்சம் பொறுமையா, நல்ல ஒரு சந்தோஷமா ஒரு நிலையில கொண்டு போறதுக்கு வீட்ல பேரண்ட்ஸ்ட்ட பேசி நெறைய பேருக்கு 90ஸ் கிட்ஸ்க்கு திருமணம் நடக்க போகுது. சூப்பர். கொஞ்சம் விட்டு குடுத்துக்கோங்க. ஓகே. நான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் வந்து இப்படிதான். எப்பயுமே நான் போட்டு அயர்ன் பண்ண ஷர்ட் தான். நான் கசங்கவே மாட்டேன்னு இருக்கக்கூடாது. நம்ம எதிர்பார்க்கிறதுலருந்து ஒரு படி இறங்கி வந்தாங்க அப்படின்னா, எங்களுடைய காதலா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும் சூப்பரா இருக்கும். சோ காதல் கைகூடும். மேசராசிக்காரர்களுக்கு காதல் கண்டிப்பா வந்துட்டு இந்த வருஷம் எல்லாருக்கும் லவ் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. எதிர்பார்ப்புகள குறைச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே. சொன்ன பாயிண்ட் எல்லாம் கண்டிப்பா லவ்ன்னு சொன்னா நோட் பண்ணிப்பாங்க. சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னதான் சக்சஸ் ஆகும், கல்யாணமாகும் அப்படின்னு இருந்தாலும் பிரேக்கப் பிரிஞ்சு போற உறவுகள் அப்படிங்கிறதுமே இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பிரேக்கப் ஆறதுக்கு, இல்ல லவ்வே வேணாம்டா, இனிமே லவ்வே பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவெல்லாம் எடுப்பாங்களா? இவங்க வந்து எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. இவங்கலாம் கிறுக்குங்க மாரி. நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்டின்னா, எங்களுக்கு நாங்களே எங்க பேச்ச கேட்க மாட்டோன்ற ஆள்க, கொஞ்சம் நிதானிச்சு செயல்பட்டாங்க அப்டின்னா, ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன்னா 7 சனி வேற நடக்கிறது இல்லையா? ம். 12ஆம் இடத்துல சனி இருக்காரு. ம். அப்பப்ப நானும் நல்லவனா தான் இருக்கணும்னு நெனைக்கிறேன். எனக்குள்ள இருக்க கெட்டவன் என்ன வந்து எட்டி பார்க்குறான்ற மாரி சூழ்நிலைலாம் வரும். ஸோ இவங்க தெளிவா இருந்தாங்கனாலே அவங்களோட வாழ்க்கை வளமா இருக்கும். ஓகே. காதல் பரிசு அதெல்லாம் கிடைக்குமா? அதெல்லாம் குடுப்பாங்களா? இல்ல சில ராசிக்காரர்கள் பார்த்தா, சர்ப்ரைஸ் பண்ண தெரியாது. ஒரு ஒரு பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ரோஸ் கூட வாங்கி குடுக்க தெரியாது. ஆனா நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. மேச ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க? இவரு இன்ன வரைக்கும் நம்ம சொன்னோமே, நான் பண்ற ரவுடித்தனத்த பார்த்து நீ விரும்பிறணும்னு கிட்டத்தட்ட தூக்குதூர படம் பார்த்துருப்போம் இல்லையா? நயன்தாரா மேம் இவருடைய ரவுடித்தனத்த பார்த்தா அப்படியே இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஆ. அது மாரின்னு வச்சுக்கலாம். சரி அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண லவ் பண்ண தெரியாது. இப்படி பார்த்து ஸ்மைல் பண்ணாலே பெரிய விஷயம். சோ அஜித் குமார் தான் எல்லாருமே.